வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இல்லாட்டினா விருச்சிக லக்னம், இதில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, அப்படி இல்லாட்டினா விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் அந்த ராசி லக்னத்தோடைய காரகத்துவங்கள் அப்படிங்கிற பலன்கள் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற இது எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் எங்கே இருக்குது, உங்கள் பர்சனல் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பலன்கள் ஏற்ற இறக்கங்கள் மாறுபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது அப்படியே ஒருத்தருக்கு 100% இருக்குமா அப்படின்னா இதில் ஒரு 70% வரும். சரிங்களா? மற்றபடிக்க மீத இருக்கிற அந்த 30% அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதோட பலம் என்ன, அதெல்லாம் வச்சு தான் நம்ம அதை உறுதிப்படுத்திக்கிற முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுது. ஏன்னா ஒரு சகோதரி என்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டாங்க. இது போல் உங்கள் யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கலாம், அதனால தான் நான் இதை தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம மேஷத்துலேருந்து துலாம் வரைக்கும் அந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் காரகத்துவங்கள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு விருச்சிக ராசி முக்கியமான ஒரு ராசி, முக்கியமான லக்னம். இதில் ராசியாகவோ லக்னமாகவோ உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ராசி லக்னத்திற்கான அதிபதி செவ்வாய் பகவான். அவர் இந்த விருச்சிகம் அப்படின்னாலே அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னாலே அந்த ஸ்கார்பியோ தேல் சிம்பிள் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நிறைய ரகசியங்களை உள்ளடக்கியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதே போல் சில சமயம் இவங்க வெளியில் பேசுகிற விதம் ரொம்ப ஒரு மாதிரி தேல் மாதிரி கொட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல எண்ணங்கள் உடையவங்களாக தான் இருப்பாங்க. வெளியில் சொல்கிற விதம் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அது செவ்வாயுடைய ஆட்சி வீடு, அது செவ்வாயுடைய வீடு அது. ஸோ அதனால் கொஞ்சம் போல்டான பர்சனாக இருப்பாங்க இவங்க. எதையுமே தைரியமாக யாருமே இறங்க தயங்குற ஒரு விஷயத்தை இவங்க டக்குன்னு போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி குணநலன்கள் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் நிறைய ரகசியத்தை இவங்கள்ட்ட நம்பி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், அதை ஃபுல்லாக அவங்க காப்பாற்றுவாங்க. இது யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அந்த விஷயத்த. அந்த மாதிரி ரகசியத்தை காக்கக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 8வது வீடாக இருப்பதால் இவங்க அந்த ரகசியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். அடுத்தபடியாக ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாகவும் இருப்பாங்க. நிறைய மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு நிறைய மரியாதை வேணும், மரியாதை கொடுக்கணும், ஈகோ கொஞ்சம் இருக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த மாதிரியான குணநலன்கள் இருக்கும் இவங்களுக்கு. எப்பயுமே ஒரு மாதிரி கோபமாக ஒரு சின்ன விஷயங்கள்ட்ட சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான பர்சனாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாயோடைய பலத்தை வச்சு நம்ம அதை முடிவு பண்ணணும். செவ்வாய் நல்லா அந்த லக்னத்திலே இருந்தால் அது இந்த குணநலன்கள்லாம் அப்படியே இருக்கும். அதை அந்த பலம் செவ்வாய் தான் தீர்மானிக்குது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த ராசியை பற்றி